ரேபிடோ, ஓலா, ஊபர் பைக்குகளுக்கு தடை விதிக்கப்படுவது குறித்து அமைச்சர் சிவசங்கர் பேட்டியளித்துள்ளது பயனாளர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பைக் டாக்ஸி என்பது நாம் மட்டும் முடிவெடுக்கின்ற விஷயம் அல்ல, ஒன்றிய அரசு இணைந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஒன்றிய அரசு ஏற்கனவே இந்த பைக்குகளை வாடகை ரீதியாக பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே அது இந்தியா முழுவதற்கும் பொருத்தமானது. அதேபோல நீதிமன்றங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் இது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஏற்கனவே உயர் அலுவலர்களை கொண்ட ஒரு குழு அமைத்து அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. காரணம், அந்த பைக் டாக்ஸி என்பது இன்றைக்கு பரவலாக இந்தியா முழுவதும் எல்லா இடத்திலும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இங்கேயும் ஏற்கனவே பயன்பாட்டில் கடந்த ஆட்சி காலத்திலிருந்து இருக்கிறது. அதில் பயணம் செய்வர்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்கின்ற நோக்கத்தில் தான் நாம் அந்த பணியை கையில் எடுத்திருக்கின்றோம். காரணம், வாடகை இல்லாத வாகனங்களில் ஒருவர் வாடகைக்கு பயணம் செய்வது என்பது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ஏதோ ஒரு சிறு விபத்து ஏற்பட்டாலும் அதற்கான நிவாரணம் தேடுகின்ற நேரத்தில் நீதிமன்றத்தில் அது மறுக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு புறம் ஆட்டோ ஓட்டுகின்ற ஓட்டுநர்களுடைய சங்கங்கள் சார்பாக இதற்கு எதிர்ப்பும் இருக்கிறது. நேற்றைக்கு அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சூழலில் இதில் பயணிக்கின்ற பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற விதமாக அவற்றை ஆய்வு செய்வோம் என்று போக்குவரத்துறை ஆணையர் அறிவித்திருக்கின்றார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.